ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உனக்கு பேராசை என்பது எதுவும் இல்லை. ஆனால் நீ கேட்பது என்னமோ தேவைக்கு அதிகமாக கூட இல்லை. தேவை என்னவோ அதை மட்டும் நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்றுதான் என் பிள்ளை என்னிடம் கேட்கிறது. நான் உன்னை தூற்றியவர்கள் முன் உன்னை ஒரு அதிசயமான வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போராடி கொண்டிருக்கின்றேன். உன் எதிர்காலம் செழிப்பாக இருக்க போராடுகிறேன். தூற்றியவர்கள், வெறுத்தவர்கள், வசை சொற்கள் சொன்னவர்கள் என இப்படி உன்னை பலவாறு பேசியவர்கள் கண் பார்க்க உன்னை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்து உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ என்னவோ தற்போதைய சூழ்நிலையை கொஞ்சம் எனக்காக பொறுத்து கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கின்றாய். உன் குலதெய்வம் கூட உனக்கு உதவி செய்யக்கூடாது என்று ஏவல் செய்தவர்கள் கண் பார்க்க நானும் உன் குலதெய்வமும் உன்னை வாழ வைக்கத்தான் போராடுகிறோம். எவ்வளவோ வழிகள் உன் மனதுள் புதைந்தே போய்விட்டன. தூங்காத இரவுகள் என்று பல உண்டு. இதற்கிடையில் காணாமல் போன உனது கனவுகள். சாயப்பா, இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று சொல்வதற்கு கூட எந்த பிரச்சனையை குறித்து முதலில் என்னிடம் நீ வேண்டுதல் வைப்பது என்று கூட உனக்கு தெரியாமல் மனம் குழம்பி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். இதற்குத்தான் உன் சிந்தையில் தெளிவு பெற கடை வீதிக்கோ என் ஆலயத்திற்கோ வா என்றேன். அம்மா, நீ ஒரு அதிசயமான வாழ்க்கைக்குள் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டத்தில் உன் கர்மவினை சும்மா இருக்குமா? உன்னை வேண்டுமென்று கீழே தள்ளியும் சிரித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. என் நாம ஜபம் மட்டும்தான் உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். சொல்வது உனக்கு புரிந்ததா பிள்ளையே? பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை பிரச்சனை, வீடு பிரச்சனை, பிள்ளைகளின் கல்வி பிரச்சனை, இப்படி உன் பிரச்சனைகளை பார்த்தால் அது இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. நீதான் உன் கர்ம வினையை சமாளிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவருவாய். அதற்கான எளிய வழி என் நாமஸ்மரணை ஒன்றேதான். உனக்கு வரவேண்டிய பணம் வந்தே தீரும். உனது வேலை பிரச்சனை முதலில் தீரும். அது தீர்ந்தால் எல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாக மறைந்து உன் வீடே களை கட்டப் போகிறது மகிழ்ச்சியால். உன் குடும்பத்தின் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறாய் நீயாகவே, யாரையும் எதிர்பார்க்காமல். காலம் உனக்கே உனக்கான காலமாக கனிந்து விட்டது. இன்னும் சற்று நேரமே பொறுத்திருந்து நடக்கும் அதிசயத்தை மட்டும் பார். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.